ஸோ இன்றைக்கி உலக சர்க்கரை நோய் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி டயாபீட் 2025 வச்சுருக்கோம். என்னதுங்க டயாபீட்? டயபெட்டிஸை வெல்லணும். எல்லாருமே உடனே வந்து நல்லா மருந்து மாத்திரை நிறுத்திடலாமா சார்? அடுத்த கேள்வி அதான் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் தடைகளை தாண்டி என்ன பண்ணணும், அதை வந்து நம்ம மேலே வரணும். ஸோ இந்த தடைகள்லாம் இருக்குது, ஊசி போடுறது, மாத்திரை சாப்பிட்றது, எல்லா தடைகளும் இருக்கத்தான் செய்யும். அதை தாண்டி நம்ம மேலே வர்றதுக்கான ஒரு முயற்சியை தான் நம்ம எனக்கு எடுக்க போகிறோம். அதுவும் இல்லாமல் எல்லாருமே வந்து வேர்ல்டு டயபெட்டிஸ் டேக்கு வந்து இந்த கேம்ப்பு, ஆஃபரு, இந்த மாதிரி அதாவது சர்க்கரை வந்தவங்களுக்குரிய விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நம்மளோட நோக்கம் என்னென்னா சர்க்கரை வராமல் தடுக்கிறதுக்குரிய இப்போ நீங்கள்லாம் மாட்டிட்டீங்க, ஆல்ரெடி ஊசி போட்டுறீங்க, மாத்திரை போட்டுறீங்க, என்ன பண்ணாலும் இதுக்கு மேலே முடியாது, சரிங்களா? ஆனால் என்னதுங்க, இந்த மாதிரி குழந்தைங்க இருக்காங்க இல்லைங்களா, இவங்களை வந்து இந்த தலைமுறையை ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாமே ஆல்ரெடி அஃபெக்ட் ஆகிட்டாங்க, இல்லைன்னா அதுக்குரிய பேஸ்மெண்ட்டை போட்டுட்டாங்க. அடுத்த தலைமுறையாவது நம்ம காப்பாற்றுறதுக்குரிய முயற்சியை இப்போ செஞ்சோம்னா, இந்த 5 ஆண்டு திட்டம் 10 ஆண்டு திட்டம்லாம் கவர்மெண்ட்டில் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இது வந்து அடுத்த தலைமுறைக்கான நிகழ்வு. இந்த நிகழ்வில் அதனால தான் வந்து சின்ன குழந்தைங்க, யங் ஜென்ரேஷன் நிறைய பேருக்கு கூப்பிட்டு வர சொன்னோம். ஏன்னா இன்றைக்கி இருக்க யங் ஜென்ரேஷன் வந்து ரொம்ப அறிவார்ந்த ஒரு தலைமுறை. நமக்கு தெரியாத நிறையா விஷயத்த அவங்க வந்து இப்படி முடிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதன்னு சொல்கிறதுனால எந்த பயனும் வரப்போகிறதில்ல. ஏன்னா அவங்க கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா நம்மளை விட அறிவாக இருக்கும்பொழுது, யாராவது நம்மளை விட கீழே இருக்கும்போது சொல்ல யாராவது கேட்போமா? நம்மளே கேட்க மாட்டோம். அதே போல் தான் நம்மளை விட அறிவு அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க. ஆனால் ஒரு புரிதலை ஏற்படுத்த முடியும். இதெல்லாம் நடக்குது நம்ம உடம்பில், அதுக்கு தான் நான் முயற்சி பண்ணுறேன். ஸோ இந்த புரிதலை ஏற்படுத்தினோம்னா அவங்களுக்குள்ளேயே அந்த மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான் அது நிரந்தரமாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் ஒளிச்சு வைக்கிறனாலையோ, நீங்கள் மறைச்சி வைக்கிறனாலையோ, இல்லை நீங்கள் வந்து பேக்கெட் மணி கொடுக்காமல் இருக்கிறதுனாலையோ அந்த குழந்தை வந்து கண்டிப்பாக அதை எடுத்து போகிறது கிடையாது. ஸோ நிச்சயமாக நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அறிவை கொடுக்கறது மூலமாக மட்டும்தான் இதை சாதிக்க முடியும் அப்படிங்கிறத முழுமையாக நம்புகிறேன். ஸோ அதுக்கான முயற்சி தான். ஸோ இந்த நிகழ்வுக்கு இது விழா கிடையாது, இது ஒரு விழிப்புணர்வு நிகழ்வு. இந்த நிகழ்விற்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன்.